ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து சுவையான டேஸ்டியான ஒரு சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார் வைக்க போகிறதுக்காக துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் வச்சுருக்கேன். எடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நான் ஊற வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா கொஞ்சம் பருப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஊறினோன்னே உங்களுக்கு அதிகமான பருப்பு கிடைக்கும். இப்போ பாருங்க, மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் பருப்பு நல்லா ஊற வச்சுட்டோன்னா அதில் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறேன். அதுக்கடுத்து தக்காளி, ஒரு 3 தக்காளி எடுத்து பெரிய தக்காளியை கட் பண்ணி போடுறேன் பாருங்க. நல்லா பழுத்த தக்காளி தான் இருக்கணும், அப்படியே சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். தக்காளி போட்டால் தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ கூட போடுறோமோ அவ்வளோக்கு நல்லா சாம்பார் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். அப்படியே இதை கொண்டு போய் அப்படியே அவிச்சிடணும் தான். நல்லா பருப்பு வந்து நல்லா அப்படியே கொஞ்சம் பாருங்கள் அவிச்சிட்டேன். அதுக்கடுத்து பாருங்கள் இவ்வளோ பருப்பு பாருங்கள், இவ்வளோ மிளகாத்தூள் போடுறேன். இப்போ வெறும் மிளகாத்தூளும் சாம்பார் பவுட்ரு போடுறேன். இவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே நான் பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன், அதனால் காரமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும். சாம்பார் நல்லா பருப்பு வந்து நல்லா அப்படியே மை போல் நல்லா நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ குழம்பு இப்படி பார்க்கும்போதே இன்னும் தாளிக்கவே இல்லை, சும்மா பருப்பு மட்டும்தான் இது பண்ணி அவிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி பாருங்கள், ஏதாச்சும் ஆயில் ஊற்றிட்டேன். கடுகுளுந்து போனோன்னு தான் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு கடுகுளுந்து போட்டுருவேன். கடுகுளுந்து போடுறேன். கடுகுளுந்து நல்லா பொரியணும். கடுகுளுந்து நல்லா வெடித்து வரும்போது இது வந்து சின்ன வெங்காயம் குழம்பு தான். சின்ன வெங்காயம் போட்டு தான் சாம்பார் வைக்கிறேன், வேறு காய்கறிலாம் போடவே இல்லை. சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா வதக்கிறேன்னு தான் பாருங்க. சின்ன வெங்காய சாம்பார் இது வந்து நான் வந்து எந்த காய்கறிகள்லாம் போடவே கிடையாது. சின்ன வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி போட்டு தான் நான் சாம்பார் வைக்கிறேன். ஏன்னா காய்கறிலாம் இல்லாத டைத்தில் இந்த மாதிரி சாம்பார் சிம்பிளாக வச்சிடலாம்ல. இது வந்து சீக்கிரமாக நம்ம சமைச்சிடலாம், ரொம்ப லேட்டாகவும் ஆகாது. குறைவான டைம் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் சிம்பிளாக சாம்பார் பண்ணிடலாம். கொஞ்சம் எப்படி வதக்கிட்டு இருக்கணும். இது பச்சையாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா போனால் நல்லா வெங்காயம் வந்து அப்படியே நல்லா வெந்துடும். இது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருங்க. இப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும். எனக்கு சாம்பார் சாப்பிடும்போது பச்சை வாசம், அந்த வெங்காய வாசம் அப்படியே இருக்கும். நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா வெந்துடும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழம்புல போட்ட சாம்பார் வெங்காயம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் வெங்காயம் அப்படியே இன்னும் போட பாருங்கள். ஒரு பூண்டு பல் எடுத்து இடித்து போட்டிருக்கேன். பூண்டு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வெங்காயம் பாருங்கள் எப்படி நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சா பாருங்கள். அப்படியே வெந்துகிட்டே இருக்குது. கருவேப்பிலாம் நல்லா கொஞ்சம் அப்படியே வதங்கிடுச்சு. நான் வைக்கிற சாம்பார், நான் வைக்கிற குழம்பு, நான் வைக்கிற சாம்பார் எதாக இருந்தாலும் சிம்பிளாக தான் இருக்குது. யார் வேணாலும் இதை பார்த்து சமைச்சிடலாம். கொத்தமல்லி இல்லாத பாருங்கள் சாம்பார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொத்தமல்லியில் வச்சுருக்கேன்.
லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலையை தூவி அப்படியே இறக்க வேண்டியதான். இந்த காய் வெங்காயம் வெந்துருச்சு பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இவ்வளவு கலர் மாறிடுச்சுன்னா சேஞ்ச் ஆயிடுச்சுனாவே போதும். பாருங்க நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நான் போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்களேன். நான் இப்படி தான் வைப்பேன், சிம்பிளாக தான் வைப்பேன். ஆனால் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி சாம்பார் வச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள். என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுப்பில் வச்சுட்டோன்னா இது வந்து தாளிச்சதை அப்படியே ஊற்றிடும், போட்டுற வேண்டியதான். இன்னும் தேவையான தண்ணி வச்சு தண்ணி ஊற்றிக்கிற வேண்டியதான். பாருங்க பருப்பு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கு பாருங்க. சாம்பாருடைய கலரே பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க இப்போ கொஞ்சம் தண்ணி அந்த அலசி ஊற்றிடுங்க. அப்படியே கழுவி ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி போதும்னா வச்சுக்கிடலாம், வேணுன்னா ஊற்றிக்கிடலாம். இந்த புளி கொஞ்சம் ஊற வச்சு அதை ஊற்றுற பாருங்க, புளி தண்ணி. ஏன்னா புளி தண்ணி ஊற்றினா கொஞ்சம் தான் புளிப்பாக இருக்கணும் சாம்பார். ரொம்பவும் சாம்பார் புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா தக்காளி நான் போட்டிருக்கேன், 3 தக்காளியில் பெரிய பெரிய தக்காளி போட்டிருக்கேன். அதனால் லைட்டாக புளி இருந்தால் போதும். ஏன்னா புளி ஊற்றுனா சாம்பார் கெட்டு போகாது சீக்கிரம். உப்பு போடுறேன், டேஸ்ட்டுக்கு தேக்கின உப்பு போடுறேன், கெட்டு போகாது, நல்லாயிருக்கும் சாம்பார். நல்லா குழம்பு வந்து அடுப்பில் போட்டுரும், நல்லா சுடு பண்ணிட்டோம்னா எந்த பொருளுமே சீக்கிரமே கெட்டு போகாது. இதுக்காக ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு கொத்தமல்லி இலை போட்டிருக்கோம் பாருங்கள். நாங்கன்னா எந்த பொருளுமே வைக்க மாட்டோம். குளிர்சாதன பெட்டியில் எந்த பொருளும் நாங்கள் வைக்கவே மாட்டோம். நாங்கள் காய்கறி கூட 1 நாள் கூட வச்சதே கிடையாது. எல்லோரும் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்து சுவையான சாம்பார் ரெடி. நன்றி.